அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயக்குனர் பாரதிராஜ் அவருடைய பையன் இறந்துட்டாருன்னு. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுலேயும் கூட அவர் முதல்ல நான் என்ன விஷயம்னு சொல்லிக்கிறேன். தம்பி ராமையா சார்ட்ட மீடியா எல்லாமே அங்கே எல்லாமே போய் கேள்வி கேட்குறது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க, என்னன்னு கேட்டிருப்பாங்களோ என்னவோ தெரில, மேபி இருக்கலாம். அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்க அவரோட பையனாவே நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க, நீ அப்பா பேரை காப்பாற்றணும்ல, அப்பாவுக்கு மேலே நீ வளரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிமித்தமாகவே அவங்கள கேள்வி கேட்டு அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கி ரொம்ப மன அழுத்தப்பட்டுக்கிட்டு ரூமை விட்டு வெளியில் வராத அளவுக்கு இந்த சமூகம் ஆளாக்குது. அவங்கள அப்பா பேரை காப்பாற்றணும், அப்பாவுக்கு மேலே நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களா இருக்க விடுறதில்ல. மன அழுத்தம்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரீசன் சொல்லியிருக்காரு. அதுக்கு வழக்கம் போல் ஆனால் இதில் கூட மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாத ஒரே விஷயம் சாவுதான் அப்படின்னு சொல்லி நம்மளாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இதுலேயும் கூட அடுத்து தம்பி ராமையா ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு ஆள் அந்த இதில் கமெண்ட்டு, தம்பி ராமையாட்டே பொட்டா சொட்டா அடுத்து ஓம்பையன் தாண்டா அப்படின்ட்டு. இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பார்த்தீங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அடுத்தவன் சாகுறதுனால, அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுனால, அடுத்தவன் கெட்டு போகிறதுனால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. எதுக்கு இப்படியெல்லாம் போட்டு ஒருத்தவங்களை எவ்வளோ மன வருத்தத்துக்கு ஏன் உள்ளாக்குறீங்க? நீ இன்னொருத்தனுக்கு குழி தோன்ற, இன்னொருத்தன் கெட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க, உனக்கு நீ குழி தோண்டிக்கிட்டு தான் அடுத்தவனுக்கு நீ தோண்ட ஆரம்பிப்ப. நீ மெதுவாக வேணா போய் சேரலாம், மெதுவாக வேணா நீ கெடலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க, இன்னொருத்தனுக்கு நீ குழி தோன்ற ஆரம்பிக்கிறப்பவே உனக்கு ஆண்டவன் 1க்கு 2 உனக்கு தோண்டி வச்சிருப்பான். என்ன நீ அவனை நீ 1 மடங்கு கெடுக்கணும்னு நினைக்கிறியா? கெடுக்கிறதுக்கான வேலை நீ செய்யறியா? அது உனக்கு அப்படி போன வேகத்தில் உனக்கு 2 மடங்கா திரும்பி வரும். அப்போ அனுபவிப்ப பாரு, அப்போதான் உணர்வீங்க. தயவு செஞ்சு மனுஷங்களா இருங்கடா சாமியலா. அடுத்தவன் செத்து போகணும், அடுத்தவன் கெட்டு போகணும். உன் வாழ்க்கையை நீ ஒழுங்கா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை சந்தோஷமா நீ எப்படி வாழணும்னு பாரு. கஷ்டப்பட்டாவது நீ எப்படி முன்னேறணும், நீ எப்படி நல்லா இருக்கணும், நீ எப்படி 4 பேருக்கு நல்லது பண்ணணும். முடிஞ்ச அளவு புண்ணியத்தை சேருங்க, தயவு செஞ்சு பாவத்தை சேர்க்காதீங்க. நீ எப்படி நல்லா இருக்கணும், நீங்க எப்படி நல்லா இருக்கணும்னு பாரு.